வணக்கம். 10 மணி செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தங்கத்தின் விலை மேலும் 480 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சம் தொட்டது. ஒரு சவரன் 56,480 ரூபாய்க்கு விற்பனை. வட தமிழகம், தென் தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையிலும் மிதமான மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. உளுந்தூர்பேட்டை அருகே கட்டுப்பாட்டை இழந்த சுற்றுலா வேன் மரத்தில் மோதி விபத்து. 2 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழப்பு. துணை முதலமைச்சரை நியமிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? வணக்கம் தமிழ்நாடு நேர்காணலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா கேள்வி. அவங்களுக்காக நாங்கள் அதிமுக, ஸோ அதனால் அவங்களுடைய இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குறிப்பாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஜம்மு காஷ்மீரில் 2ஆம் கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு தீவிரம். வரிசையில் நின்று வாக்களித்து வரும் வாக்காளர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் நமுனசமுத்திரம் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் காருக்குள் விஷம் அருந்தி தற்கொலை. கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல். விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு ஒழுகும் குளுக்கோஸ் பாட்டில் மூலமாக சிகிச்சை. இரவில் மருத்துவர்கள் இல்லை என்று நோயாளிகள் குற்றச்சாட்டு. தாம் பேசியதை பவன் கல்யாண் தவறாக புரிந்து கொண்டிருப்பதாக நடிகர் பிரகாஷ் ராஜ் பதிலடி. வெளிநாட்டு படப்பிடிப்பில் இருப்பதால் நேரில் வந்து விரிவாக விளக்கம் அளிப்பதாக వీడియో வெளியீடு. శ్రీ పవన్ కళ్యాణ్ గారు, నేను ఇప్పుడే మీ ప్రెస్ మీట్ని చూశాను. నేను చెప్పిందేంటి, మీరు దాన్ని అపార్థం చేసుకుని తిప్పుతున్నదేంటి? నేను ఇప్పుడు విదేశాల్లో షూటింగ్లో ఉన్నాను. 30వ తారీఖు తర్వాత వచ్చి మీ ప్రతి మాటకి సమాధానం చెప్తాను. ఈ మధ్య మీకు వీలైతే నా ట్వీట్ని మళ్ళీ చదవండి, అర్థం చేసుకోండి ప్లీజ్. பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு பரப்பியதாக கைது செய்யப்பட்ட இயக்குனர் மோகன்ஜி சொந்த ஜாமீனில் விடுவிப்பு. கைது நடவடிக்கை முறையாக மேற்கொள்ளவில்லை என்று கூறி ஜாமீன் வழங்கியது திருச்சி நீதிமன்றம். மகாவிஷ்ணு விவகாரத்தில் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட 2 தலைமை ஆசிரியர்களுக்கு மீண்டும் சென்னையில் பணி. நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தது முதன்மை கல்வி அலுவலர்தான் என்பது தெரிய வந்த நிலையில் நடவடிக்கை. இலங்கை நாடாளுமன்றத்தை கலைத்தார் அதிபர் அனுரகுமார திசநாயக்க. புதிய உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிப்பு. திருப்பூரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தை சேர்ந்த 6 பேர் கைது. முறையான ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் இந்தியர்கள் என்று கூறி வேலையில் சேர்ந்ததும் அம்பலம். 5 நாட்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ள காலாண்டு விடுமுறையை நீட்டிப்பது தொடர்பாக ஆலோசித்து முடிவு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. காலாண்டு தான் சொல்லியிருக்கோம், 28-29 முடிஞ்சிச்சுன்னா அக்டோபர் 3 நம்ம திருப்பி ஸ்கூல்ஸ் நம்ம ஆரம்பிச்சிடும். அதை கூட கொஞ்சம் நீடித்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். துறை சார்ந்ததை பேசி நாங்கள் முடிவெடுக்கணும். வேலூரில் சாலையை கடக்க ஓடிய சிறுமி மீது மோதிய பைக். சிறிய காயத்துடன் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி. சென்னையிலிருந்து துபாய்க்கு புறப்பட இருந்த விமானத்தில் திடீர் புகை. தண்ணீரை பீச்சி அடித்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள். தெலுங்கானாவில் மீன் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்து. காயமடைந்த லாரி ஓட்டுநரை கண்டு கொள்ளாமல் மீன்களை அள்ளிச் சென்ற மக்கள். லெபனான் தலைநகரில் வான்வெளி தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். ஹிஸ்புல்லா அமைப்பின் தளபதி இப்ராஹிம் முகமது குபேஷியை கொன்றுவிட்டதாக அறிவிப்பு.
காலாண்டு தேர்வு விடுமுறை நீட்டிப்பு தொடர்பாக இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தற்போது தெரிவித்திருக்கிறார். செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 2 வரை காலாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது பல்வேறு அமைப்பினருடைய கோரிக்கையை ஏற்று இதை நீட்டிப்பது தொடர்பாக தற்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியதை பார்க்கலாம். விடுமுறை நேற்றும் கேட்டிருக்கிறாங்க. அது கொஞ்சம் விடுமுறை வந்து நீட்டிக்க வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. ஏன்னா 3 நாள் 4 நாள் தான் வருது. ஏன்னா அதுக்குள்ளே நான் வந்து திருத்த வேண்டும். அதுக்கு தகுந்தாப்ப நான் மார்க் நான் என்ட்ரி போட வேண்டும். அதுக்கான கால அவகாசம் வேண்டும். நேற்று ஈவினிங்கே நம்ம பிரின்சிபல் செக்ரட்டரி எடுத்து கூப்பிட்டு சொல்லியிருக்கோம். மோஸ்ட்லி அதுக்கான அறிவிப்பு இன்னைக்கு வரணும். விடுமுறை நேற்றும் கேட்டிருக்கிறாங்க. அது கொஞ்சம் விடுமுறை வந்து நீட்டிக்க வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. ஏன்னா 3 நாள் 4 நாள் தான் வருது. ஏன்னா அதுக்குள்ளே நான் வந்து திருத்த வேண்டும். அதுக்கு தகுந்தாப்ப நான் மார்க் நான் என்ட்ரி போட வேண்டும். அதுக்கான கால அவகாசம் வேண்டும். நேற்று ஈவினிங்கே நம்ம பிரின்சிபல் செக்ரட்டரி எடுத்து கூப்பிட்டு சொல்லியிருக்கோம். மோஸ்ட்லி அதுக்கான அறிவிப்பு இன்னைக்கு வரணும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தற்போது செய்தியாளரிடம் பேசினார். அப்போது காலாண்டு விடுமுறை நீட்டிப்பு தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளிவரும் என்றும் ஏற்கனவே இருக்கக்கூடிய செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 2 வரை கொடுக்கப்பட்டிருக்கூடிய விடுமுறை நீட்டிக்க வேண்டும் என்று அமைப்பினர் விடுத்த கோரிக்கையை அடுத்து இந்த அறிவிப்பு இன்று வெளியாகக்கூடும் என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் விஜயகோபால் விவரம் என்ன? தேவப்பிரியன், தமிழகம் முழுவதும் அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் என்று காலாண்டு தேர்வானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த காலாண்டு தேர்வுக்கான விடுமுறை என்பது மிக குறுகிய நாட்களாக இருக்கிறது. இந்த விடுமுறை என்பது நீட்டிக்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் பெற்றோர் மற்றும் மாணவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த விடுமுறை என்பது 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை மட்டுமே இந்த விடுமுறை என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போதைய சூழ்நிலையை பொறுத்தவரை தமிழகத்தில் அக்னி நட்சத்திரத்தை தாண்டிய வெயிலானது கொளுத்தி வருகிறது. மற்றொரு புறம் சென்னை உள்ளிட்ட மாநகரங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இத்தகைய சூழலில் பல்வேறு நோய் தாக்குதல் மற்றும் வெப்ப தாக்குதலுக்கு மாணவர்கள் ஆளாவார்கள். எனவே இந்த மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வு என்பது கொஞ்சம் நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது வலுவாக எழுந்த நிலையில் இன்று திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் வட்ட பேருந்து சேவையை துவங்கி வைத்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இது குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது இந்த கோரிக்கை என்பது எங்களுக்கும் வந்திருக்கிறது. இது குறித்து நாங்கள் விரிவாக பரிசீலனை செய்திருக்கிறோம். எனவே காலாண்டு தேர்வு நீட்டிப்பு குறித்து இன்று அறிவிப்பானது வெளியாகும் என்று உறுதியான ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த தகவல் என்பது கண்டிப்பாக பெற்றோருக்கும் மாணவருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலாக இருக்கும். தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி விஜயகோபால். புதுக்கோட்டை மாவட்டத்தில் காரில் விஷம் அருந்தி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் தற்கொலை செய்து கொண்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடைய நிகரான நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் விவரம் என்ன? தற்போது உயிரிழந்திருப்பது யார் என்ற அடையாளம் தெரியப்பட்டிருக்கா? புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரம் பகுதியில் காரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேருடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கடன் தொல்லை காரணமாக இவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக கடிதம் எழுதி வைத்திருப்பதாக தற்போது அண்மை செய்தி என்பது கிடைத்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ரியாஸ், விவரம் என்ன? புதுக்கோட்டை அருகே சாலையோரம் நிற்கும் காரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் சரளமாக உள்ள நிலையில் அவர்கள் அனைவருமே தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் விசாரணையை தெரிவித்தாங்க. மேலும் திருச்சி காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் புதுக்கோட்டை மாவட்டம் பூசத்துறை அருகே இளங்குடிப்பட்டி நகர சிவமடம் அருகே ஒரு வெள்ளை கார் மாருதி வேகனர் கார் நின்று இருக்கு. மேலும் அவங்க அதுல அந்த கார்ல 5 பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சேலம் மாவட்டத்தை சேர்ந்த குடும்பத்தினர் சடலமாக உள்ளதா பொதுமக்கள் தகவல் தெரிவிச்சு
வச்சு நமனசமுத்திரம் காவல்துறை நிலையத்தில் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கடன் தொல்லையால் வந்து அவங்க வந்து கடிதம் எழுதி வைத்து விட்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்து அப்பா, அம்மா, மகன், மகள், மாமியார் ஆகிய 5 பேர் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. மேலும் புதுக்கோட்டை நமனசமுத்திரம் வந்து அந்த மாருதி வேகனார் கால 5 பேர் உயர்ந்த நிலையில் உள்ள நிலையில் இவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் அல்லது வேறு எதுவும் காரணம், கடன் பிரச்சனையா அல்லது வேறு எதுவும் காரணமா என்பது குறித்தும் தற்போது விசாரணை எடுத்து நடத்தி வராங்க. காருக்குள் 3 பெண்களும் 2 ஆண்களும் இருப்பதாக போலீசார் நம்முடைய தகவல் தெரிவித்திருக்காங்க. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி ரியாஸ். அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதல் மாநாடு தொடர்பாக ஆலோசனை நடைபெறுவதாக தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. அக்டோபர் 27ஆம் தேதி மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இந்த மாநாட்டுக்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே முடிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த மாநாட்டு முன்னிறுத்தி மேற்கொள்ளப்பட வேண்டிய தொடக்க நிகழ்வு தொடர்பாகவும் இது தொடர்பாக முக்கிய ஆலோசனை என்பது நாளை நடைபெற இருக்கிறது. விவரங்களுடைய நீராண்டிய செய்தியாளர் செந்தில்ராஜா, இந்த ஆலோசனையுடைய முக்கியத்துவம் என்னென்ன விஷயங்கள் இதில் ஆலோசிக்கப்பட இருக்கு? தேவப்பிரியன், தமிழக வெற்றி கழகத்துடைய மாநில மாநாடு என்பது வரும் 27ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதாவது அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் மாவட்ட நிர்வாகிகளுடைய கூட்டம் நாளை நடைபெற இருக்கிறது. இது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் நடத்துவதற்காக விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த கூட்டத்திற்காக மாவட்ட நிர்வாகிகள், குறிப்பாக பொறுப்பாளர்கள், அணித்தலைவர்கள் உள்ளிட்டவர்களை மட்டும் அழைத்திருக்கிறார்கள். இதில் மாநாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, எப்படி நாம் செயல்பட வேண்டும், எப்படி மக்களை, பொதுமக்களை, தொண்டர்களை அழைத்து வர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஆலோசிக்க இருக்கிறார்கள். என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், கட்சியின் சார்பில் என்ன செய்யப்பட இருக்கிறது, நாம் எப்படி முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஆலோசிக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தேவப்பிரியன், நன்றி செந்தில்ராஜா. அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு தொடர்பாக நாளை ஆலோசனை நடத்த இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரியாக இன்னும் 31 நாட்கள் அவகாசம் இருக்கக்கூடிய நிலையில் அந்த மாநாட்டிற்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே முடிப்பதற்கு தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் முதல் ஆலோசனை கூட்டம் நாளை நடைபெற உள்ளது.